கடன் பிரச்சனையினால வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம இருக்கீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை ₹1 கூட மிச்சம் இல்லாம முழுமையா அடையறதுக்கும் உங்க கையில 4 காசு சேர்றதுக்கும் ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானோட அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த அங்காரகனோட அருள் இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அங்காரகனோட அருள் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில கடன்கிற வார்த்தைக்கு கூட இடம் இருக்காது. அங்காரகனோட அதி தேவதை தான் நம்ம முருகப்பெருமான். முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளும் அங்காரகனோட பரிபூரணமான அருளும் நமக்கு கிடைச்சு நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையறதுக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாள்ல நாம என்ன செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதனால நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க கையில இந்த மாதிரி நீங்க எழுதி கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். உங்க கையிலையும் பணம் சேர ஆரம்பிக்கும். இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம். உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு அந்தந்த நாளுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து டெய்லியும் நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணத்தை வசியம் செய்யறதுக்கும் நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். இதுல குறிப்பா கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சிஜில் சிம்பலை தான் கொடுக்க போறேன். நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டியே இந்த சிஜில் சிம்பல் தான் சொல்லலாம். ஏன்னா நிறைய சிஜில் சிம்பல் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதை செஞ்சு பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு ஷேர் பண்ணிருக்கிறீங்க. அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல நாம பயன்படுத்த வேண்டிய சிஜில் சிம்பலை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மத்த பரிகாரங்களை காட்டிலும் இந்த சிஜில் சிம்பல் நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா பொதுவா நாம எந்த ஒரு பொருளை பார்க்கும் போதும் நம்ம மூளை அதை கிரகிச்சுக்கும். இந்த மாதிரி பொருட்களை காட்டிலும் படத்தை பிக்சர்ஸ பார்க்கும்போது இன்னமுமே நம்ம மூளை வேகமா அதை கிரகிச்சுக்குது. அதுவும் இந்த படங்கள் எல்லாம் வலது பக்க மூளையில ஸ்டோர் ஆகுது. இப்படி வலது பக்க மூளையில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆழ் மனசுல நேரடியா பதியும். நம்ம ஆழ்மன பதிவுகளை நாம மாத்தி அமைச்சிட்டோம்னாலே போதும். ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில இந்த சிஜில் சிம்பல் எல்லாமே நமக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட்டை கொடுக்குது. இந்த வீடியோல சிஜில் சிம்பலோட சேர்த்து ஒரு ஸ்விட்ச் வேர்டையும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த ஸ்விட்ச் வேர்ட் ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய தீர்க்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். குறிப்பிட்ட பெஸ்டான டைமை நம்ம சேனல்ல எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த வகையில இன்னைக்கு பெஸ்டான டைம் எதுன்னு பாத்தீங்கன்னா மத்தியானம் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரம். அதாவது மத்தியானம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம். அடுத்ததா நைட்டு வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரம். நைட்டு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரம். அடுத்ததா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மார்ச் மாசம் 19ஆம் தேதி.
இன்னைக்கு கோல்டன் மினிட் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா நைட்டு 7:03 நமக்கு கோல்டன் மினிட் வருது. இதுவும் நமக்கு பெஸ்டான டைமா தான் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு 4 பெஸ்டான டைமா சொல்லியிருக்கேன். இந்த 4 நேரங்கள்லயும் உங்களால முடியும்னா உங்க கையில இந்த சிஜில் சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. அப்படி முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு நேரத்துல மட்டுமாவது இந்த சிஜில் சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. நான் திரும்பியும் சொல்றேன், இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க வரையலாம். இந்த மாதிரி பெஸ்டான டைமை நாம யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் இன்ஸ்டன்டா நமக்கு கிடைக்கும். சரி, இப்ப தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம நம்ம கையில தான் எழுத போறோம். இப்படி எழுதுறதுக்கு பேனாவோ, ஸ்கெட்ச் பேனாவோ, மார்க்கரோ, கிளிட்டர் பேனாவோ நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அங்காரகனுக்கு உகந்த நிறமும் சிகப்பு தான். ரெட் கலர் இல்லைங்கிறவங்க மட்டும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்ப நாம தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நமக்கு பணவரவை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய தீர்த்து வைக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான சிஜில் சிம்பலை ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இத பார்த்து நீங்க வரைஞ்சுக்கோங்க. கையில எந்த இடத்துல வரையணும்னு பாத்தீங்கன்னா வலது கை பழக்கம் இருக்கிறவங்க இடது கையில வரைஞ்சுக்கோங்க. ரைட் ஹேண்டட் பர்சனா இருந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல வரைஞ்சுக்கோங்க. இடது கை பழக்கம் இருக்கிறவரா இருந்தீங்கன்னா வலது கையில வரைஞ்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டட் பர்சனா இருக்கீங்கன்னா ரைட் ஹேண்ட்ல வரைஞ்சுக்கோங்க. உங்க மணிக்கட்டு பகுதி, ரிஸ்ட், வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல நீங்க வரைஞ்சுக்கோங்க. அது எந்த இடம்னு நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெளிவா கொடுத்துறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அந்த சிஜில் சிம்பலை வரையறதுக்கு முன்னாடி உங்க கைய நீங்க வாஷ் பண்ணிட்டு வந்துக்கோங்க. அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு எந்த விதமான டென்ஷனும் இல்லாம உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த சிஜில் சிம்பலை இப்ப நான் சொன்ன இடத்துல உங்க கையில நீங்க வரைஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த சிஜில் சிம்பலை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே இப்ப நான் சொல்ல போற ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி நான் கொடுக்கக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்ப அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்கறேன். பொதுவா நமக்கு தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் எப்படி ஸ்லோகங்களும் மந்திரங்களும் இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு சில மந்திர வார்த்தைகளை தான் நாம ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்றோம். இந்த ஸ்விட்ச் வேர்டுக்கு நாம அர்த்தம் தெரிஞ்சும் சொல்லலாம், அர்த்தம் தெரியாமையும் சொல்லலாம். எப்படி சொன்னாலும் நிச்சயமா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னங்கிறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். Cancel, elate, magic, somehow. Cancel, elate, magic, somehow. இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு. இந்த ஸ்விட்ச் வேர்டு நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதோட மட்டும் இல்லாம நமக்கு பணவரவையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்டை எவ்வளவு நேரம் சொல்லணும், எத்தனை முறை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எண்ணிக்கை கணக்கெல்லாம் வேண்டாம். உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. டே டைம்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது குறைஞ்சது 1 நிமிஷம் சொல்லுங்க. நைட் டைம்ல நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லிட்டு நீங்க தூங்குங்க. இந்த நாள் ஃபுல்லா எத்தனை முறை வேணாலும் இந்த சிஜில் சிம்பலை உங்க கையில நீங்க வரைஞ்சுக்கலாம். அப்படி வரையும் போதெல்லாம் 1 நிமிஷம் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்றதுக்கு பாருங்க. இந்த வீடியோல சிஜில் சிம்பலோட சேர்த்து ஸ்விட்ச் வேர்டு காம்பினேஷனையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இது ரெண்டையும் தனித்தனியா நாம யூஸ் பண்ணாலே நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஆனா இங்க நாம ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அதுவும் செவ்வாய்க்கிழமை நாள்ல நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.